வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கதைய பத்தி பார்க்க போறோம். இது நிறைய விருதுகள் வாங்கின ஒரு இராணுவ கேப்டனோட கதை. அவங்களோட கௌரவமான வாழ்க்கை போர்க்களத்துல முடியல, ஆனா ஒரு விசாரணை கூடத்துல முடிவுக்கு வந்துச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? நாம இந்த கதையில கடைசியில இருந்து ஆரம்பிக்கலாம். இவங்க தான் கேப்டன் சாண்ட்ரா பெரோன். குரோஷியால இருந்து டூர் முடிச்சிட்டு வராங்க. வந்ததும் என்ன நடக்குதுன்னா, மிலிட்டரி போலீஸ் அவங்கள விசாரணை பண்ண ஆரம்பிக்குது. விசாரணை அதிகாரி கேட்ட ஒரே கேள்வி, முக்கியமான கேள்வி இதுதான்: ஏன் வேலைய விட்டீங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் முழு மர்மமும் அடங்கியிருக்கு. வாங்க அத அவிழ்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அவங்க ஒரு புகழ் பெற்ற கேப்டன், மெடல்ஸ், பாராட்டுக்கள், காலாட்படைக்கு தலைமை தாங்கின முதல் பெண் அப்படின்னு பெரிய கௌரவம். இன்னொரு பக்கம் வேலைய ராஜினாமா செஞ்சுட்டு மிலிட்டரி போலீஸ் விசாரணையில நிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம அவங்களோட கடந்த காலத்துக்கு போகணும். வாங்க, அவங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். எல்லாம் ஆரம்பிச்சது கேஜ் டவுன்ல நடந்த அந்த மிக கடுமையான காலாட்படை ஆபீசர் பயிற்சி முகாம்ல தான். அவங்களும் கூட இருந்த மத்த முதல் பெண் பயிற்சியாளர்களும் உள்ள நுழையும் போதே அவங்களுக்கு கிடைச்ச முதல் வரவேற்பு என்ன தெரியுமா? பொட்டுச்சிங்க கூட்டம். இது வெறும் ஆரம்பம்தான். இனிமே நடக்க போறதுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. அதிகாலை 3 மணிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரில் நடக்குது. அதுக்கு இவங்க லேட்டா போனதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? தலவார நேரம் பத்தலையான்னு ஒரு நக்கலான கேள்வி. இதுல இருந்தே தெரியுதுல்ல அவங்கள எவ்ளோ கீழ்த்தரமா பார்த்தாங்கன்னு. அப்புறம் இதையும் சொன்னாங்க, இது ஒன்னும் பார்ட்டி இல்ல, சரியா, இது நிஜம். அதாவது அவங்க அங்க இருக்கிறதே அந்த உண்மையான வீரர்களுக்கு ஒரு பெரிய பாரமா, ஒரு தேவையற்ற விஷயமா தெரிஞ்சிருக்கு. அத வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மனநிலை வளர்ந்து வளர்ந்து ஒரு கொடூரமான உச்சக்கட்டத்தை தொடுது. அவங்க ட்ரைனிங்லயே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் அதுதான் இந்த கைதி பயிற்சி. இதுல என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, முதல்ல பிடிச்சு விசாரணை பண்றாங்க. அப்புறம் ஒரு மரத்துல கட்டி விக்கிறாங்க. நடுங்குற பனியில அப்படியே விட்டுடுறாங்க. கடைசியா பொய்யா சுட்டு கொல்ல போறதா மிரட்டுறாங்க. கேப்டன் பிரிட்ஜெட்னு ஒருத்தர் தான் இத நடத்தினார். இது பயிற்சிங்கிற பேரை மீறி ஒரு உண்மையான சித்திரவதையாவே மாறிடுச்சு. இங்க ஒரு விசித்திரமான விஷயத்த பாருங்க. அந்த பிரிட்ஜெட் என்ன சொல்றாருன்னா, போராட முடியாத ஒரு சிப்பாய் யாருக்கும் தேவையில்லைன்னு இதை நியாயப்படுத்துறார். ஆனா பெரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நான் ஒரு காலாட்படை வீராங்கனைனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, சித்திரவதை செஞ்ச அதே ஆள்தான் அவங்க கண்ணுல அவங்கள ஒரு வீரரா அங்கீகரிச்சிருக்கார். எவ்ளோ ஒரு முரண்பாடான மனநிலை! இந்த சித்திரவதையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்களோட முன்னாள் காதலன் கெவின் இத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி சொல்றார், உடம்பெல்லாம் காயமா இருக்கு, இதெல்லாம் பொய், கைதிய உண்மையில காயப்படுத்தவே கூடாதுன்னு. அதாவது மிலிட்ரிக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய கொடுமைன்னு இதுல இருந்தே புரியுது. ஆனா பிரச்சனை அந்த ஒரு கைதி பயிற்சி மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய நிகழ்வு. ஆனா அதை தாண்டி தினமும் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் 1000 சின்ன வெட்டுகள் மாதிரி அவங்கள வாட்டி வதச்சது. உதாரணத்துக்கு கேப்டன் பெப்பரோனின் பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, தொடர்ந்து ஆபாசமா ஜோக் அடிக்கிறது, ராத்திரி நேரத்துல யாருன்னே தெரியாம ஃபோன் பண்ணி அசிங்கமா பேசுறது, எல்லாரும் அவங்கள தனியா ஒதுக்கி வைக்கிறது, கூட இருந்த மத்த பெண்கள் ஒருத்தரா வேலையை விட்டு போறத பாக்குறது. இதெல்லாம் 1-2 நாள் இல்ல. இது அவங்க மேல அவங்க கூட இருந்தவங்களே நடத்தின ஒரு உளவியல் போர். இத பெரோனே ஒரு அருமையான உருவகத்தோட சொல்றாங்க, நீர் சித்திரவதைன்னு. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு சின்ன சொட்டு தண்ணி மாதிரிதான். ஆனா தொடர்ந்து சொட்ட சொட்ட அதுவே ஒரு பெரிய வெள்ளமாகி அவங்கள மூழ்கடிச்சிருச்சு. அவங்களுக்கு இருந்த பெரிய பாரம் என்ன தெரியுமா? அவங்க வெறும் ஒரு சிப்பாயா மட்டும் இருந்தா பத்தாது. அவங்க எப்பவுமே எல்லா பெண்களோட பிரதிநிதியா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. அவங்க செய்யற ஒரு சின்ன தப்பு கூட பொண்ணுங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா மாறிடும். சரி, இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி அவங்க ட்ரைனிங்க முடிக்கிறாங்க. டூர்ல ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சு பாராட்டெல்லாம் வாங்குறாங்க. எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் அவங்க வாழ்க்கைய மாத்துன அந்த கடைசி அவமானம் நடக்குது. ஒரு பக்கம் பாருங்க, அவங்க ஒரு சீனியர் கேப்டன், போர் அனுபவம் இருக்கு, சூப்பரான மதிப்பீடுகள் வாங்கியிருக்காங்க. ஆனா ராணுவம் அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குது தெரியுமா? ஒரு ஜூனியர் லெப்டினன்ட் பதவிக்கு தரம் இறக்கம், அதாவது டிமோஷன். ஏன் இந்த டிமோஷன்? அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் இன்னும் கொடுமை. நிறைய இளம் ஆபீசர்ஸ் பெண்கள் காலாட்படையில இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை சகிச்சுக்க பழகிப்பாங்க. பாத்தீங்களா, அவங்களோட வேலை வழி நடத்துறது இல்ல, ஆண்கள் பொண்ணுங்களை பார்த்து பழகிக்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது தான். இந்த அநியாயத்தை பத்தி முறைப்படி புகார் கொடுக்கலான்னு அவங்க போனப்போ ஒரு சீனியர் ஆபீசர் என்ன அட்வைஸ் பண்ணார் தெரியுமா? நீயே உன்னை கர்ப்பமாக்கிக் கொள்ளலாம். அதாவது
புகார் கொடுக்கறதுக்கு பதிலா பிரெக்னென்ட் ஆகிட்டு வேலையை விட்டு போயிடுன்னு சொல்றாங்க. என்ன ஒரு அவமானம் பாருங்க. கடைசில அவங்க மனசுல நின்ன ஒரே கேள்வி இதுதான். குறைஞ்சபட்சம் ஒரு பெண் இத செய்ய முடியும்னு நான் நிரூபிச்சேனா, ஒரு விஷயத்துல முதலாளா இருக்கிறதுக்கு எவ்ளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்குன்னு இந்த கேள்வி நமக்கு உணர்த்துது. ஆனா அவங்க இதோட உடைஞ்சு போகல. அவங்களோட கடைசி பொது உரையில ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்த சொன்னாங்க. நான் தான் முதல், ஆனா நான் கடைசி அல்ல. இந்த ஒரு வரியில அவங்க தங்களோட கதைய திரும்பவும் கையில எடுத்தாங்க. அவங்களோட தனிப்பட்ட போராட்டத்தை இனிமே வரப்போற எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா, ஒரு பாரம்பரியமா மாத்திட்டு போனாங்க.